எப்படி பாக்குறாங்க பத்தியா சுத்தி திருவிழாவில் அந்த ராட்டனை சுத்தும் போது பாப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பாக்குறாங்க. உண்மை. சூரியனை வந்து பூமி ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுத்தி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயலுக்கு தெரியாது. ஆனா இந்த அக்கா வந்து இப்ப எத்தனை முறை சுத்தினான்னு கேளுங்க, எல்லாரும் எண்ணி எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எதை உத்து நோக்கிறோமோ அதுதான் வந்து மனப்பாடமா இருக்கு. அதாவது பூமி சுத்துதா இல்லையா அவங்களுக்கு தேவை கிடையாது. இந்த அக்கா சுத்தினது மட்டும்தான் அவன் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. பாரு வேணா பாருங்களேன் நீங்க, நான் வேணா சும்மா வேணா சொல்ல. பாரு நிற்கிறேன், அங்கே நிற்கிற ஆளுக்கு பாரு ஃபுல்லாக பாரு, எத்தனையோ பெரிய பெரிய கேமராலாம் அந்த பக்கம் இருக்கு. அங்கே எவன் ஒருத்தனாவது பார்த்தானா இவாரு எல்லாம் வெறி. அது நல்லா இருக்கு. ஏன்னா இது ஒரு சந்தோஷம் தானே, இதுவும் ஒரு பசிதானப்பா. அதாவது ஒரு பிடிச்சவங்க வந்து போட்டோ எடுக்கும் பொழுது அதை அதில் அந்த அவங்க கூட நம்மளும் அந்த போட்டோவில் விழுகணுங்கிற நினைக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரி, நம்ம ஏதாவது சொல்ல போய் அதுக்கு வேற இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த அக்காவுக்கு பின்னாடி ஒரு பேர் எழுதிஞ்சு பார்த்தீங்களா, ஒரு கம்பெனி பேர். அதை யார் யார் பார்த்தீங்களா அவங்களாம் வந்து கமெண்ட்ல எழுதிருங்க. எழுதிருவில்ல? பார்க்கல தெரியாது, ஒருத்தருமே பார்த்துருக்க மாட்டேன் எனக்கு தெரியும். அதாவது நான் அன்னைக்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சென்ம புத்திய செருப்பால் அடித்தாலும் போதான்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா விஷயம். அதே மாதிரி நானும் முதல்ல பார்க்கல, அப்புறமா தான் அதை பார்த்தேன். அதனால் பின்னாடி என்னமோ எழுதிருச்சு, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏய் இது என்னமோ வந்து இது வந்து உண்மைதான்டா. சாப்பிட ஹோட்டலுக்கு போகும்போது, அதுவும் நம்ம ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு போகும்போது, அதுலேயே நம்ம நண்பன் வந்து பணம் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன் மாப்பிள்ள, வா மாப்பிள்ள சாப்பிட்டு வரோம் சொல்லுவான் பாத்தியா. இங்க பாருங்க, நம்ம ஊர்ல நீங்க வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாளை போனா வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்பதான் வந்து எல்லாருமே நம்ம சேஃப்டியா போகணும். அதுவும் வந்து சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா காலியாகவே அவனுக்கு அப்படியே கொஞ்சம் வதக்குன்னு அக்கிய பிடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆஹா, காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை ஒருவேளை அங்கே போயிட்டு கேஸ் கவுண்டரில் போயிட்டு நம்மளை கொடுக்க சொல்லிடுவாங்களா, இல்லை வச்சிருக்க மாட்டானானே பயந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. மாப்பிள்ள சிக்கன் வேணும் மாப்பிள்ள, மாப்பிள்ள பரவாயில்ல அந்த மாதிரி சும்மா சாப்பிட்ற, நான் வாங்கி தரேன்டா சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பதட்டத்திலேயே சாப்பிடுவாங்க. அதுவும் முன்னாடினாலும் பரவாயில்ல, சாப்பிட போகும்போதே மச்சான் நீ சோப்பா காட்டு, காசை காட்டு முதல்ல, அப்புறம் சாப்பிட போவோம், காசை காட்டுன்னு பார்த்துட்டு சாப்பிட போவாங்க. உண்மை. ஆனால் இப்போ உள்ள இதில் வந்து அதுவும் கிடையாது, எல்லாம் ஜிபே இருக்கு மாப்பிள்ள. ஜிபேல காட்டுன்னா கூட சர்வர் எரரா இருக்கு மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும், சாப்பிட்டு போகமுடா வாடான்னு சாப்பிடுவாங்க. அங்கே போய் இந்த கேஸ் கவுண்டரில் பே பண்ணும்போது என்னோட மூஞ்சிலாம் அப்படி இருள் அடித்தது மாதிரி ஏதோ ஒரு கொலை கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரியே இருப்பாங்க. ஆஹா, சுத்த ஏறுமா ஏறாதா போகுமா போகாதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு வந்து இருக்குன்னு இல்லை, அடிக்கடி இருக்கு. அதனால ஜிபே வந்து இப்போ சாப்பிட கூப்பிட்றானா அவன் வழக்கமாக பணம் கொடுப்பானா, கொடுக்குறவனா, கொடுக்க மாட்டாதவனா, இல்லை இருக்கா இல்லையான்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு. வந்து ஜொமேட்டோ ஓட்டுறதுன்னு தெரிஞ்ச உடனே ஆளாளுக்கு, அதாவது வேற வேண்டிய செல்லை வாங்கிலாம் ஆர்டர் பண்றது கிடையாது, ஆளாளுக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க பாருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹோட்டலுக்கே போக மாட்டாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அவங்களே இன்ஸ்டால் பண்ணி
சாப்பாடு வந்து கடையில் ஒரு 40 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா இது ஒரு 120 ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்லன்னு ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இதே நம்ம பசங்க அந்த மாதிரி டெலிவரி பண்ணாங்கன்னா இங்கே கொண்டு வா சாப்பாடை, அந்த தெரு முனைக்கு வா, முக்குக்கு வா, 4வது மாடிக்கு வா, சாரி தம்பி 7வது மாடிக்கு வா அப்படின்னு அலைய விடுவாங்க. அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. அப்புறம் லேட் ஆகிடுச்சு, சாப்பாடு ஆறி இருக்கு, நான் கடையில் சாப்பிட்டேன் கொண்டு போங்கன்னு இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பொம்பளை போல டெலிவரி பண்ணால் போகுதுன்னு தெரிஞ்சவொடனேயே ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு மறுநாள் காலையில் கொண்டாந்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. ஆம். அதனால் சாப்பாடுக்கு மதிப்பு கொண்டாடுற கிடையாது. இது யார் கொண்டு வராங்களோ அது அவளுக்கு தான் அது வேல்யூ. கதையாக்குது இது. ஆஹா, ஃபஸ்ட் நைட்டா? சரி சரி, அலங்காரம்லாம் பயங்கரமாக இருக்கடா. வாரு, ஃபஸ்ட் நைட்டா இல்லை வேறு என்னமோ தெரியல, ஏதாவது ஜோடிச்சில் இருக்கு. பூ பொட்டாமு எல்லாம் பெட்டுக்கிட்டு தொங்க விட்டு மேலே பூ பொட்டு மூக்கத்தி வளையலு தோடு கொலுசு எதையோ மாட்டி என்னைய. ஆனால் அது நல்லா இருக்கு. இது மாதிரி எல்லாரும் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் கிளஞ்சி அம்புன்னு தூள் தூளாக அது இது அங்கே நின்று ஓடி எல்லாம் கலண்டு விழுந்து எல்லாம் அவங்க காலைல நாசக்கடா போக போகுது. அதுக்காக முன்னாடியே இவ்வளவு செலவு பண்ணி வந்து பண்ணலாமாங்கிறது எனக்கும் தெரியல. பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கு இது ஒரு சந்தோஷம், நல்ல அலங்காரம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறது. சிலவங்க இது தேவையில்லை, சும்மா ஒரு பெட்டும் கட்டிலும் கிடந்தா போதும், என்னத்துக்கு இதெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கல. அதனால் கிடைக்கும் பொழுது இது மாதிரி அலங்காரம் பண்ணுவோமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நம்ம வந்து அப்போ பார்த்துக்கலாம். அதான் சரி. நீங்களும் உங்களுக்கு தேவையான மாதிரி எப்படி செட்டப் இருக்கணுமோ, இந்த செட்டப்பு, இந்த கட்டில் செட்டப்பு அது எப்படி இருக்கணுமோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். This is illegal. இதெல்லாம் வந்து அநியாயத்தின் வந்து உச்சம்டா. ஆம்படியோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கணும்னு கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. என்னமோ பண்ணலாம், ஒரு அளவுக்கு செய்யலாம். அது எப்போ கரெக்டாக டிராக்டருக்கு கீழே அந்த டெய்லர் மாட்டுற இடத்துக்கு நேரம் இருந்து ஒரு சின்ன குட்டி டிராக்டர் பிறகுதாமா, அதை எடுத்து அப்படியே தாராட்டி அதுக்கு காசு வேற வைக்கிறாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. ஸோ கிரியேட்டிவிட்டி இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடாது. அது எப்படி யோசிச்சிருக்காங்க பாரு. இன்னும் அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு 4 வைப்பாங்க, ஒரு நாளைக்கு பேர் வைக்க வேண்டியது இருக்கு. எப்படி பண்ணுறாங்க? நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. பாரு, அதே கலர் டிராக்டரு, குழந்தையும் அதே கலரில் இருக்கு பாருங்க. அப்பா ஓகே, இது அம்மா டிராக்டரு, அப்பா டிராக்டரு. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். ஒருவேளை JCB செயின் புல்ட்ரஸா இருக்குமோ? அது என்னமோ தெரியல, அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் அப்படியே சாஃப்டா இருக்காங்க. வா மாப்பிள்ள, அதை இதுக்குள்ள இறங்குவோன்னா சே முள்ளு குத்திறேன். வா மாப்பிள்ள, அதை தாவோம்னு கூப்பிட்டா சே கால் அடிபட்டுறோம்னு. வா மாப்பிள்ள, அவன் கூட போவான், சி அவன் பேரு கெட்டு போய் கிடக்க, அவன் கூட போலாமான்னு இப்படி சொல்லுவாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஆனா அது கடைக்கு போயிட்டாவளோ இல்ல தண்ணி அடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் கூப்பிட்டானா, அவன் நல்லவன் கெட்டவன், அவனை ஊர்ல சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா, அக்யூஸ்டா எதுவும் பார்க்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. வாடா போவான், ஊர் 1000 சொல்லும்டா, நம்ம போவோம் வா கடைக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு வந்து எங்கேயோ தாவ சொன்னிய மாப்பிள்ள எங்கேன்னு கேட்பாங்க. எத்த தண்டி செவத்துலேருந்து தாண்டன்னு சொல்லி தாவரம்பாங்க, பசை மறப்பாங்க, லாரி மேலே கீழே படுப்பாங்க, கூரையிலேருந்து குதிப்பாங்க, தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சு தூம்புக்குள்ள நுழைஞ்சு போவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பண்ணுவான் எல்லாருமே. அதே மாதிரி இவருடைய அடித்த பிராண்ட் லோக்கல் பிராண்டாட்டுக்கு அவருடைய சக்தி இப்போதான் வெளிப்படுது. சக்திமானுக்கு எப்படி ஏதாவது ஆபத்து வந்தால் அப்படி கிருகிருன்னு சுற்றுவாரா, அந்த மாதிரி இவருடைய சக்தி வெளிப்பட்டுருச்சு.